ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான சபாநாயகன் அப்படின்ற ஃபீல் குட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோக்கு பள்ளி பருவத்துல இருந்தே காதலிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குதுங்க. அதனால காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. பல பெண்களால நிராகரிக்கப்படுறாரு. இவர் சின்சியரா காதலிச்சாலும் இவருடைய காதல் தோல்வியில தாங்க போய் முடியுது. அதுக்கான காரணம் என்ன, கடைசியில என்னதான் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான ட்விஸ்ட்டை இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. வழக்கமான ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில ஒரு தகவல் வருதுங்க. கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரதுனால ஊருக்குள்ள ரவுடிங்களோட நடமாட்டம் எல்லாம் அதிகரிச்சிருக்குது. அதனால ரோட்ல தேவையில்லாம சுத்திட்டு இருக்கிறவங்களையும் நியூசன்ஸை கிரியேட் பண்றவங்களையும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போலீஸை பார்த்ததும் எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. ஹீரோடைய பைக் ஸ்டார்ட் ஆகாதனால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியலங்க. வசமா மாட்டிக்கிட்டாரு. சார் என்ன விட்டுருங்க சார், நான் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா சார் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும் சல்யூட் அடிச்சு கலாய்ச்சிட்டு நட்ராஜ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஜீப்ல உட்கார வச்சிடறாங்க. எஸ்ஐ விஷ்ணுக்கு வாக்கி டாக்கில தகவல் வருதுங்க. பக்கத்து ஏரியால ரவுடிங்களோட நடமாட்டம் இருக்கு, அங்க போய் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க எல்லாருமே பக்கத்து ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல ராத்திரி நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் கையில 2 பீர் பாட்டிலோடையும் இன்னும் 2 பேர் பார்க்க ரவுடிங்க மாதிரியும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தையுமே கான்ஸ்டபிள் பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அந்த இடத்துக்கு வந்து இவனுக்கு 2 பேரும் நம்பாளுங்க தான் அப்படின்னு சொல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே விட்டுறாங்க. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நானும் அவரோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாரு. அப்படியா, பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஜீப்லயே உட்கார வச்சிடறாங்க. ஒரு சின்ன பையன் கையில 2 பீர் பாட்டிலோட மாட்டினான் இல்லையா, அவனையும் ஜீப்ல ஏத்திடுறாங்க. ஹீரோ அந்த பையன்ட்ட நல்ல வேலை எனக்கு கம்பெனிக்கு நீங்க கிடைச்சீங்க, இல்லாட்டி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பையன் முறைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட ஏண்டா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, எதுக்குடா சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சார் நான் ஒன்றும் பரம்பரை குடிகாரன்லாம் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன், அதுக்குள்ள நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, எதுக்குடா இந்த விபரீத முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்க, எல்லாம் காதல் தோல்வி தான் சார், ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக தான் சார் போயிட்டு இருந்தது, ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு என்ன பிடிக்கல, என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விட்டா சார், என்னால் அவளை மறக்க முடியல, அதனால தான் சார் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு. வண்டி ஓரங்கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை இறக்கி விட்டுருங்க, அவன் போட்டும் அப்படின்னு சொல்ல, சார் இதெல்லாம் அநியாயம் சார், ஒரு காதல் தோல்வி கதையை கேட்டுட்டு இறக்கப்பட்டுட்டு அவனை விட்டுட்டீங்க, அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் நிறைய காதல் தோல்வி இருக்கு சார், என் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்க என்ன ஆவறது அப்படின்னு சொல்ல, சரிப்பா அவன் போட்டும், நீ உன் கதையை சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கிதாங்க ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்காரு. 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய நியூ ஜாயினிஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. யார் அவங்கெல்லாம் அப்படின்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஆவலா இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஈஷா அப்படின்ற ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்றா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேருமே சொல்றாங்க, ஈஷாக்கு வந்து தமிழே தெரியாது, அவன் நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா அது, இந்த பொண்ணை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சது, லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கார்த்திக் தினேஷ் அப்படின்ட்டு. கார்த்திக் பாத்தீங்கன்னா காயத்ரி அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காதலையும் சொல்லிட்டாரு. ஆனா காயத்ரி இன்னும் கார்த்திக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. காயத்ரியோட பதிலுக்காக கார்த்திக் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோ ஈசா தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டாருங்க. தொடர்ந்து ஈசாவை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஈசாவை சைட் அடிக்கிற விஷயம் ஈஷாக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இவருடைய ஸ்கூல்ல சீனியர் ஒருத்தர் பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாருங்க. அவருடைய பேர் அஸ்வின். பார்க்க மாடல் மாதிரி இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் எல்லாத்துலயுமே கெத்தா இருப்பாரு. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். நல்லா படிப்பாரு, ஸ்போர்ட்ஸ்ல கெத்து, ஜிம் பாய் மாதிரி இருப்பாரு, எல்லா கல்ச்சரல் ஈவெண்ட்லயும் கலந்துப்பாரு. முக்கியமா பொண்ணுங்க இவர் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலேயே இவர் வந்து ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸா இருப்பாருங்க. இவருடைய டீம்ல தான் ஹீரோ ஹாக்கி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதனால ஹீரோ கூட அஸ்வின் வந்து ரொம்ப சகஜமா பழகுவாருங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுறாருங்க, கோச்சுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோட கேங்ல எல்லாருமே கமிட்டடு, ஹீரோ மட்டும்தாங்க சிங்கிள். கார்த்திக் கூட பாத்தீங்கன்னா காயத்ரியோட பதிலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கானுங்க, நான் மட்டும் தான் தனியா சுத்திட்டு இருக்கேனா அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்குங்க. அப்பதான் ஒரு தகவல் தெரியுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஈசாவும் அஸ்வின் அண்ணாவும் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட நெஞ்சில குண்டு பாஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ஈஷாவும் அஸ்வின் அண்ணாவும் ரிலேஷன்ஸ் தான், அதனாலேயே இவங்க ஈஸியா கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ தன் அபூர்வ சகோதரர்கள் கமலா நினைச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணு முன்னாடியே அஸ்வினும் ஈஷாவும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஹாக்கி காம்படிஷன் நடக்குதுங்க. அந்த காம்படிஷன்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அஸ்வின் அண்ணாவுடைய டீம்ல தான் இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல வின் ஆர் லூஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த கேம் போகுது. ஹீரோ களத்துல இறங்கி அந்த ஒரு பாயிண்ட் அடிச்சிடறாருங்க. எல்லோரும் ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோவுடைய கண்கள் ஈஷாவை தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஈஷா நம்மளை பாராட்டுறாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாருங்க. கூட்டத்தில் நின்று ஈஷா கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போதாங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு
தகவல் தெரிய வருது. ஈஷாவும் அஸ்வின் அண்ணாவும் கமிட்டட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இல்லையா. ஈஷாவுடைய ரூம்மேட்டும் அஸ்வின் அண்ணாவும் கசின்ஸா. ஸோ அதனால ஈஷா வந்து அஸ்வின் அண்ணா கூட பேசிக்கிட்டு இருக்காளா, மற்றபடி அஸ்வின் அண்ணாக்கும் ஈஷாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உணர்ந்துக்கிறாருங்க. ஹீரோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால ஸ்கூலோட காம்பவுண்டை விட்டே வெளியே வர முடியாதுங்க. ஆனா திருட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே வந்துடுறாரு, ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா வார்டன் கிட்ட வசமா மாட்டிக்கிறாருங்க. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் தான் மாட்டுறாங்க. ஆனா வார்டன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டை விட்டுறாரு, ஹீரோவை பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ பிரின்சிபலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அடுத்த நாள் பிரேயர் ஹால்லேயே வச்சு ஸ்டேஜில் வச்சு அடி அடி நடிக்கிறாருங்க. ஹீரோக்கு அடி வாங்குறது பெரிய மேட்ரு கிடையாது. ஈஷா பார்த்து ஈஷா முன்னாடி அசிங்கமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கண்கள் ஈஷாவை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவருடைய கண்ணுக்கு ஈஷா தெரியலைங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு, என்னடா அது நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷயம் தெரிய வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஈஷா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால ஹீரோவை ஈஷா கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் முடிவு எடுக்கிறாங்க. காயத்ரி கிட்ட சொல்லி ஈஷாவை கேண்டீனுக்கு வரவழைச்சிருக்கேன், இதுதான் சரியான நேரம், இதை விட்டால் வாய்ப்பு கிடைக்காது, நீ போய் உன் காதில் சொல்லிடு அப்படின்னு கேண்டீனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நம்ம ஹீரோவை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்க ஹீரோவும் இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நல்லா படிக்கிற ஒரு பையன் வந்து வழிமறைக்கிறான். டே உன்னை சார் வர சொன்னார் வாடா அப்படின்னு சொல்லி கையோட கூப்பிட்டு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பஞ்சாயத்துங்க. ஹீரோவோட ஆன்சர் ஷீட்டும் அந்த பையனோட ஆன்சர் ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்கு. செராக்ஸ் மிஷினே தோத்து போகிற அளவுக்கு ஹீரோ பிட் அடிச்சு வச்சிருக்காருங்க. அவனுக்கு உன்னோட ஆன்சர் ஷீட்டை காட்டினதுனால உனக்கும் தண்டனை இருக்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, சார் நான் அவனுக்கு காட்டவே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த வழியா ஈஷா வந்துட்டு போறாங்க. ஈஷா முன்னாடி அசிங்கமா போயிடும் அப்படின்ட்டு, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு உண்மையை சொல்லிடுறாருங்க. நான் அவனை பார்த்து தான் சார் பிட் அடிச்சேன், ஆனா அவனை பார்த்து பிட் அடிச்சேன்னு அவனுக்கே தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, அது எப்படிரா அப்படின்னு கேட்க, ராத்திரி நேரம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு இந்த ஆன்சர் ஷீட் இருக்கக்கூடிய ரூம் கிட்ட போறாரு. ஜன்னல் வழியில அந்த பையனை உள்ள அனுப்பி நல்லா படிக்கிற பையனோட ஆன்சர் ஷீட்டை எடுத்துட்டு வர வச்சு அதை பார்த்து ஹீரோ எழுதி அந்த பேப்பரை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா புக்கை பார்த்து எழுதல அல்ல அப்படிங்கும் போது எவன்டா ஆன்சரை தேடி தேடி எழுதுறது, இவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், இவனை பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எழுதி மாத்தி வச்சிருக்காரு. ஸோ இந்த சார் ஸ்மார்ட்டான ஒரு ஆள் அப்படின்றதுனால கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ பிரேயர் ஹாலில் வச்சு பிரின்சிபல் கிட்ட பலமா அடி விழுந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டியும் ஹீரோக்கு பயங்கரமான அசிங்கம். ஆனா இந்த வாட்டி ஹீரோடைய அம்மா பார்த்துடுறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மா கிட்ட எல்லா டீச்சர்ஸும் ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. சரி இந்த ஈஷாவோடைய நினப்பெல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்கா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ளஸ் டூல அஸ்வின் அண்ணா எந்த ரூம்ல தங்கியிருந்தாரோ அந்த இடமே கிடைக்குது. நீயும் அஸ்வின் அண்ணா மாதிரியே வருவடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒழுங்கா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இவங்களுடைய ஆனுவல் டேமே வருதுங்க. ஸோ இதுதான் கடைசியா ஈஷாவை பார்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மனசுக்குள்ள வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து ஜோடியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம், அப்போ நீ மட்டும் தனியா இருப்ப, அப்போ ஈஷாவையும் வரவழைச்சோம் அப்படின்னா ஈஷாவும் தனியா இருப்பா, அப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசலாம், நீங்க ரெண்டு பேரும் ஜோடி ஆயிரலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல ஈஷா பார்த்தீங்கன்னா சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஈஷாவை சாரியில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமையே போயிருது. ஏன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட காயத்ரி அவங்களுடைய பதிலை சொல்றேன்னு கூப்பிட்டு போயிட்டு டேட்டா பர்த்லாம் கேட்டு நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால அவர் காதல் தோல்வியில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஈஷாவை கடைசி வரைக்கும் ஹீரோனால பார்க்க முடியாமையே போயிருதுங்க. அந்த காதல் அத்தோட முடிஞ்சு போச்சு. பொறுங்க சார், காலேஜ் லைஃப்ல ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அரவிந்த் அப்படின்னு பேர் வச்சதுக்கு அப்பதாங்க பெருமைப்படுறாரு. காரணம் என்னன்னா காலேஜ்ல லேப்ல பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில நிக்க வைக்கிறாங்க. அந்த வகையில அரவிந்த் பக்கத்துல அபர்ணா வந்துடுறாங்க. மற்ற பசங்களாம் காண்டானாலும் ஹீரோ ஜாலி ஜிம்காண்டியா இருக்கிறாருங்க. அப்பதான் அபர்ணா லீக் ஆகுது பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவசரமா பேண்ட்டை பார்த்துறாருங்க. ஆக்சுவலா லேப் எக்யூப்மெண்ட்ல தான் லீக் ஆயிருக்கு. இவர் பேண்ட்டை பார்த்ததுனால எல்லாருமே கலாய்ச்சி இவருக்கு லீக்குன்னு பேர் வச்சிடறாங்க. ஹீரோவை சேட் பண்ணி விட்டுறாங்க. அபர்ணாவே இவருக்கு பார்க்கணும்னு தோண மாட்டேது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட சீனியர் வந்து நீ ஏன்ட்ட பேச மாட்டேன்ற பேசு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உங்களை வந்து ஹெச்ஓடி கூப்பிட்டாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல இதுதான் சாக்கு அப்படின்ட்டு பிரியாவும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோ வேணும்னு தான் அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றதுக்கு பிரியா ட்ரை பண்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோவை எல்லோரும் லீக்குன்னு கலாய்க்கிற விஷயம் பிரியாக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோடைய டாப்பரே வந்து பிரியா தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பதான் சார் என் வாழ்க்கையில ரியான்னு ஒருத்தி வந்தா அப்படின்னு ஹீரோ சொல்ல நிறுத்து இப்போதான் நான் பிரியாவை பத்தி சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள ரியாக்கு ஜம்ப் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல அதான் அந்த பொண்ணு காலேஜோட டாப்பர்னு சொல்லிருச்சல சார், நல்லா படிக்கிற பொண்ணெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படின்ற ஒரு பொண்ணை இவர் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. ரியா பாத்தீங்கன்னா இவரோட டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ரியாவோட டிபார்ட்மெண்ட் கேண்டீன்ல போய் உட்காந்து சைட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பசங்களாம் மிரட்டுறானுங்க, இருந்தாலும் இவர் கண்டினியூ பண்றாரு. ரியாவே வந்து மிரட்டி விட்டுறாங்க. ஏதோ பார்க்க நல்லா இருக்கேன்னு ஒரு வாட்டி பார்த்தேன், அதுக்காக இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஆனாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா ரியாவை விட்டுறதா இல்லை. ரியாவோடைய வீட்டு வாசல்ல
பக்கத்தில் போய் நின்று ஜாலியாக சைட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இன்னும் சில பசங்களாம் வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க. ஹீரோ கண்டுக்கவே இல்லை, தொடர்ந்து ரியாவை சைட் அடிக்கிறாரு. ரியா அப்படியே மாடியிலேருந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரியாவுடைய தம்பி வந்து, அண்ணா நீங்களாண்ணா வாங்கண்ணா வீட்டுக்கு, இது நம்ம வீடுனா அப்படின்னு கூப்பிட, நம்ம வீடாடா நந்து, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாலியாக அங்கே போகிறாரு. ஆக்சுவலாக ரியாவுடைய தம்பி நந்து வந்து ஹாக்கியில் இருக்கான். ஹீரோ ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால நந்துக்கும் ஹீரோக்கும் பழக்கம் இருக்குங்க. வீட்டுக்கிட்ட போன உடனே ரியா ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க, வெளியே நின்று பத்தாதுன்னு வீட்டு வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நந்து நீங்கள் வாங்க நான் உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். நம்ம ரியானால எதுவுமே பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுடைய அப்பா உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட வச்சிடுறாங்க. ரியா கையாலேயே சாப்பிட்டு அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ரியாவுடைய அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறாரு. அடிக்கடி வந்து போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அங்கிள் அப்படின்ட்டு ஜாலியாக ஹீரோ கிளம்புறாரு. எல்லாம் ஸ்மூத்தாக போகுதுன்ட்டு. ரியாவுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. பையன் அங்கே நின்று சைட் அடிச்சுட்டு இருந்தான்ட்டு அந்த பையனுடைய கண்ணில் காம்பஸை குத்தி கண்ணை காலி பண்ணிடுறானுங்க. அதை பார்த்து ஹீரோ மறந்து போயிடுறாரு. டே காதலை விட கண்ணு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ரியா பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரியாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலாக ரியாக்கு இப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி போயிருதுங்க. ஏன்னா வீடு வரைக்கும் வந்து தைரியமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் இல்லையா. அதனால ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரியா வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுறாங்க. நீ ஏன் வந்த பேசின, அதுக்கப்புறம் நீ அவாய்ட் பண்ணிட்டு போற, மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தம்பி பர்த்டே இருக்கு, நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ அவங்க அக்கா கிட்ட போயிட்டு சொல்றாரு. ரியாவை நான் அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பையன் அவங்க வீட்டை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணையே வந்து அந்த பசங்க எல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. எனக்கும் அந்த நிலைமைனா என்ன பண்றது, அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன், எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோடைய அக்கா சிரிக்கிறாங்க. டே நீ அவதான் ஃபிக்ஸ் ஆயிட்டீனா என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்டா, அவ உன்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்கானா, நீ அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா, எதுனாலும் பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாருங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் தெரியுது. கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து சைட் அடிச்சதுக்காக தான் அந்த பசங்க அந்த பையனோட கண்ணை குத்தி இருக்காங்க. ரியாவுடைய அப்பா போலீஸ் அப்படின்றதுனால இது பெரிய லெவலில் பிரச்சனை ஆக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஓ அந்த பொண்ணுக்காக நடந்த ஃபைட்டா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சிரிக்கிறாரு. இதை ரியா பார்த்துடுறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து தான் இவ்வளோ நாள் நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தியா, நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்கு இப்போ நம்ம ஹீரோ பிடிக்க மாட்டேதுங்க. ஏன்னா ஹீரோ ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரியாக்கு ஹீரோ பிடிச்சது. இப்போ ஹீரோ பயந்து போனவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரியாக்கு பிடிக்க மாட்டேது. தொடர்ந்து சமாதான பேச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரியா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சச்சின் 200 அடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 200 அடிச்சிடுறாரு. எல்லோரும் செலிப்ரேஷனில் ஈடுபடுறாங்க. அப்போ ரியாவும் செலிப்ரேட் பண்ணும்போது மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை சைட் அடிக்கிறவனுங்கனால ஹீரோக்கு பஞ்சாயத்து வருதுங்க. ஹீரோ மேலே கை வைக்க வரும்போது ஹீரோ அவனுங்களெல்லாம் போட்டு பொழந்துடுறாரு. பிரசன்ட்ல போலீஸ்காரங்க இதை நம்ப மாட்டேன்றாங்க. நீயாவது அடிக்கிறது அது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கும்போது, உண்மையா சார் நான் சத்தியமாக அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அடிக்க வந்த ஒருத்தனை ஹீரோ ஃப்ரெண்ட் ஆக்கிடுறாருங்க. ஸோ அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து எனக்கும் ரியாக்கும் இடையில தூதனாக இருக்கணும். நான் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா அதை கொண்டு போய் ரியா கிட்ட சேர்த்தரணும். ரியா ஏதாவது மெசேஜ் கொடுத்தானா அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சு, அடுத்த கதை அப்படிங்கும்போது, என்னடா ஆச்சு திடீர்னு முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, அதான் சொன்னனே சார், ஒருத்தனை நான் இன்ட்ரோ பண்ணி வச்சேன், தூதனா மாற்றினேன் அப்படின்ட்டு. அவன் ரியாவை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் சார். இங்கே லவ் பண்ணுறவங்களை விட லவ்வுக்கு தூது போகிறவங்க தான் சார் ஈஸியாக கமிட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா போலீஸ்காரங்க கிட்ட இப்போ குடிச்சிட்டு தானே மாட்டியிருக்கிறாரு. குடிச்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஹீரோ கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, டாக்டரோடைய ஒரு வீடியோ பார்த்துட்டு பேசாம நான் டாக்டரே ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோடைய சிஸ்டர் வந்து பொட்டிக்கு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு. அங்கே நிறைய பெண்கள்லாம் வந்துட்டு போறாங்க. இங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து செட்டில் ஆயிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே தான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. ஈஷா இருக்காங்க இல்லையா, அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க, ஈஷா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஆக்சுவலாக அவங்க ப்ரைஸ் டேக்கை மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, இவங்களுடைய ரூல்ஸை படி ப்ரைஸ் டேக் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக ஈஷாக்கு நம்ம ஹீரோவை ஞாபகமே இல்லை. ஆனால் ஹீரோக்கு ஈஷாவை நல்லா ஞாபகம் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்ட அதுக்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன், ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஈஷாவும் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டரில் உங்கள் நம்பர் எழுதி கொடுங்க, ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்பரை கரெக்ட் பண்ணிக்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க அப்படின்னு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஷா கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால்
பெருசா ஈஷாக்கு ஹீரோ ஞாபகம் இல்லை. கரெக்டாக காயத்ரி ஈஷாக்கு கால் பண்ணுறாங்க. ஈஷாவும் காயத்ரியும் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஈஷா நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. இவன் நல்லாவே தமிழ் பேசுகிறா, ஆனால் ஸ்கூலில் இவளுக்கு தமிழே தெரியாதுன்னு நம்மளை ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக காயத்ரியும் அந்த இடத்துக்கு வராங்க. நீ கார்த்திக்கோட ஃப்ரெண்டு தானே, கார்த்திக் இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, கார்த்திகை பெரிய ஆளாக காட்டணும் அப்படின்ட்டு ஹீரோ அவன் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இன்ஜினியரிங் தானே படிச்சுட்டு இருந்தான், அப்புறம் எப்படி டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படித்தான் அப்படி இப்படின்னு ஹீரோ மழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் ஈஷாவும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவும் காயத்ரியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்திட்டையுமே இந்த விஷயத்த சொல்றாரு. கார்த்திக் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா டாக்டர்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து ஈஷா கால் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறா, நீ தான் இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணும், என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டிக்கு வராருங்க. ஆக்சுவலாக அந்த பொட்டிக்கை ஹீரோ தான் ஓன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஈஷா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே ஹீரோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு ட்ரெஸ்ஸிங் செலெக்ஷன்லாம் ஒன்றும் தெரியாது. அக்கா வச்சு செலக்ட் பண்ணி ஈஷாவோடைய தங்கச்சி பிரீத்திக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. பிரீத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஈஷா நம்ம ஹீரோ கிட்ட என் தங்கச்சியை நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே கிடையாது, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் காயத்ரி ஹீரோ கிட்ட ஏன் கார்த்திக் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றான், பேச மாட்டேன்றான் அப்படின்னு கேட்க, அவன் ஸ்டடீஸில் பிஸியாக இருப்பான் அப்படி இப்படின்னு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக கார்த்திக் கிட்ட இருந்து கால் வருது. கார்த்திக் தான் கால் பண்ணுறான், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. காயத்ரியும் கார்த்திக்கும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்போ நம்ம ஈஷா இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோவை வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. ஈஷாவோடைய அம்மா அப்பா கிட்ட இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு, இப்போ புட்டிக் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஷாவோடைய அப்பா அம்மாவுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இன்டெரக்டாக மாப்பிளை பார்க்குற மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஈஷா பார்த்தீங்கன்னா ஹீரோவை அப்படியே சமாளித்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவளுக்கும் பிடிச்சிருக்கனால தான் வீட்டில் பேசியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் காயத்ரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. கார்த்திக் தான் டாக்டரே கிடையாது இல்லையா, டாக்டர் மாதிரி வேஷமெல்லாம் போட்டு விட்டு காயத்ரியை மீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ சமாளிச்சிட்றா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காயத்ரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட, ஆக்சுவலாக நான் அன்னைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ணதுனால தான் நீ டாக்டர் ஆயிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை, நீ அன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம், நீ என் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக்கும் சீனை போட்டுக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துடுறாருங்க. டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. நம்ம கார்த்திக்கும் டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ டாக்டர் தானே, போய் அவரை காப்பாற்று அப்படிங்கும்போது, நான் ஸ்டூடெண்ட் தான், ஏன்னா இன்னும் டாக்டர்லாம் ஆகலை அப்படிங்கும்போது உனக்கு பேசிக்காக எல்லாம் தெரியும்ல, போய் காப்பாற்று அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஒரு கத்தி எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மேலே வர மாதிரி பண்ணுறேன்ட்டு ஏழை கூடமா ஏதாவது பண்ணி கொலைக்கேஸில் உள்ள போயிடாதரா கார்த்தி அப்படின்ட்டு சிறுத்தை படத்தில் வர மாதிரி ஜிந்தா 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 அப்படின்னு நெஞ்சில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கார்த்திக் ஒரு போலி டாக்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்பிச்சுட்டு நம்ம காயத்ரியும் சரி ஈஷாவும் சேர்ந்து கார்த்தியை வாங்குன்னு வாங்குறாங்க. நீ எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டையே டாக்டர்னு சொல்லி இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு இது தெரியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே சமாளிச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அவள் என் காதலை ஏற்றுக்கலனா கூட பரவாயில்லடா, என்னை அசிங்கப்படுத்திட்டா, அவள் அப்படி என்னை அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது, அதனால் அவள் எனக்கு வேண்டாம், அவளுடைய ஃப்ரெண்டும் உனக்கு வேண்டாம், நீ பிரேக்கப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நண்பனுக்காக நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணுற, இப்போவே பண்ணு, இரு வீடியோ ஆன் பண்ணி வைக்கிறேன், நீ பிரேக்கப் பண்ணுற அப்படின்னு வீடியோவில் பேசு, அதை ஈஷா காமிச்சு பிரேக்கப் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கார்த்திக் ஃபோனை கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, சரி நாளைக்கு அவள் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறா, நேரில் போய் நான் பிரேக்கப் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்ல, சூப்பர்ரா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. ஈஷாவை சாரியில் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஃப்ளாட்டுங்க. ஏன்னா ஹீரோ ஸ்கூல் டைம்லேயே ஈஷாவை சாரியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, பார்க்க முடியாமையே போயிடுச்சு. இப்போ ஈஷாவை பார்த்த உடனே பழைய ஸ்கூல் ஞாபகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுறாருங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டோடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அப்படியே ஈஷாவோடைய கைக்கு போது, அந்த மொபைலை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட வரும்போது அந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோவை ஈஷா பார்த்துட்டா. ஸோ நீ சொல்லாமே பிரேக்கப்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீ வீடியோ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பாஸ்வேர்டு கேட்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு, அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஈஷாவை காதலிக்கிறாரு அப்படின்ற விஷயமே ஈஷாக்கு தெரிய வருது. ஆனால் ஈஷா அந்த இடத்துலேயே வச்சு ஒரு குண்டை போட்டு போயிடுறாங்க. நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஸ்கூல் டைம்லேயே சொல்லியிருக்கணும், ஆக்சுவலாக இப்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் கமிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஸோ அந்த காதலும் போச்சு.
ப்ரெசென்ட்டில் எல்லோருமே சேட் ஆயிடுறாங்க. என்னடா இது உன் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தலைவர் அப்போவே சொல்லியிருக்கிறாரா, நாம் விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்டா, பார்த்தேன்னா செருப்பால் என்ன அடிடா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே நம்ம மேகா ஆகாஷ் வராங்க. அவங்கள பார்த்த உடனே அவர் வலிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. விட்டாரு பாருங்க புள்ளிர்னு ஒரு அரை செருப்புலையே. ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்ல, நீ தானே சொன்ன அடிக்க சொல்லி, அதான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா மேகா ஆகாஷா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காருங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்குவாங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹீரோவும் மேகா ஆகாஷ் கிட்ட பேசுகிறாரு. மேகா ஆகாஷ் நம்ம ஹீரோ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க, இவரை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வைபு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேர்த்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போதுங்க. மேகா கிட்ட ஒரு பையன் கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாகுது. அதை பற்றி மேகா வந்து கேட்குறாங்க, அவன் என்கிட்ட என்ன பேசினான் தெரியுமா அப்படின்ட்டு. என்ன பேசினா அப்படின்னு கேட்க, என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல, ப்ரொப்போஸ் பண்ணானா, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொல்லணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தை பற்றி மேகா வந்து சொல்கிறாங்க. ஹீரோக்கும் மேகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரீட் வைக்கும்போது தான் வந்து நீங்கள் என்னை பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. எப்படியோ ஹீரோவோட லைஃப்பில் ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ கிட்ட வந்து ரவுடி பசங்களுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோ களத்தில் இறங்கி அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு எஸ்ஐ விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல், நீ இவ்வளோ நேரம் கதை சொன்னல, இந்த கதையில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ சோல்மேட் அப்படின்றவங்க ஒருத்தங்க தான், சும்மா பேருக்கு அப்படின்னு காதலிக்கிறதுலாம் காதல் கிடையாது, அது வந்து தன்னால் நடக்கணும், நம்மளை தேடி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னோட லைஃப்லையும் தீப்தி அப்படின்னு ஒருத்தி இருக்கா, ஸோ எல்லோரும் சேர்ந்து எங்களை லவ் பண்ண வச்சுட்டாங்க. பட் எனக்கு தீப்தி மேலே காதல் வந்தது கிடையாது, அதை நான் சொல்ல முடியாமல் தயங்கிட்டு இருக்கேன். உன்னோட கதையை கேட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு, அதனால் நான் தைரியமாக போய் அவகிட்ட நான் உன்னை காதலிக்கல அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது சார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோவையும் அந்த இடத்துலேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் நம்ம எஸ்ஐ விஷ்ணுக்கு கால் பண்ணி, சார் ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோ குடிக்கவே இல்லைன்னு போட்டிருக்கு அப்படிங்கும் போது, ஹீரோ நம்மக்கிட்ட எப்படி கதை சொன்னானோ அதே மாதிரி அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்டையும் கதை சொல்லியிருப்பான், அதில் மயங்கி அவங்க வந்து நெகட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐ விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்டையே நம்ம கிட்ட வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஈஷா வந்து நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஈஷா வந்து பிடிச்சி தான் அந்த பையனை காதலிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை, ஈஷாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஜோடியாக இருக்கிறதுனால கமிட் ஆகிட்டாங்க. அந்த குரூப்பில் ஈஷாவும் ஒரு பையனை மட்டும் சிங்கிளாக இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்த்து வச்சுட்டாங்க. பட் உண்மையாக அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லவ்வே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமிட்மெண்ட்டை இவங்களால விடவும் முடியல, அதில் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி ஈஷா ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஈஷா கூட அந்த ஜாயின் பண்ண அந்த பையன் வேறு யாரும் கிடையாதுங்க, எஸ்ஐ விஷ்ணு தான். ஆக்சுவலாக ஹீரோ எஸ்ஐ விஷ்ணு கிட்ட ஈஷா அப்படின்ற ஒரு பேரை சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பட் உண்மையான பேரே பார்த்தீங்கன்னா தீப்தி தான். ஸோ அவரை பிரேக்கப் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக, புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வாண்டடாக போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கிறாரு. எல்லாமே ஹீரோடைய பிளான் தாங்க. தீப்தியும் விஷ்ணுவும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஸ்மூத்தாக எல்லாம் முடிஞ்சு போயிடும். ரெண்டு பேருமே சொல்ல முடியாமல் வாழவும் முடியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரக்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதை புரிய வச்சு பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் பீர் பாட்டில் தூக்கிட்டு வருவான் இல்லையா, அது எல்லாமே ஹீரோவோடைய ஸ்கிரிப்ட் தாங்க. அப்போ ஹீரோட வாழ்க்கையில் எந்த பிரேக்கப்புமே நடக்கலையா, ஹீரோ ஈஷா மட்டும்தான் காதலிச்சாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. ரியாவோட கதை வரைக்கும் ஹீரோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உண்மை தான். மேகா அப்படின்ற கதாபாத்திரம் உண்மையிலேயே இல்லை. ஆக்சுவலாக இந்த போலீஸ்காரங்கெல்லாம் சேட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஹாப்பி ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாப்பி எண்டிங்கான ஸ்டோரி வைக்கணும்னு மேகாவோடைய கதையை கற்பனையாக இவரே சொல்லி வச்சுருந்துருக்கிறாருங்க. ஸ்கூலோட ரியூனியன் ஃபங்க்ஷனில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் வராரு, எல்லோருமே வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க, சாரி கட்டியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லாமல் கிட்ட சொல்கிறீங்களா, நீங்கள் இன்னுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போதுமே விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியாக பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிளம்புறாங்க, ஹீரோவும் ஈஷாவும் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் சிங்கிள், ஈஷாவும் சிங்கிளாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க.
நம்ம தலைவனுக்கு இந்த காதலாவது கை கொடுட்டும். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.